பார்க்கலாம், நல்லா இருக்கு. விவசாயம் பற்றி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப விறுவிறுப்பாக இல்லை, அப்படியே போகுது. ஃபார்மர்ஸ் பார்த்து நல்லா சொல்லிட்டாருண்ணா. ஃபார்மர்ஸ் பார்த்து கனவு வாங்கிட்டு லோன் வாங்கிட்டு அதெல்லாம் நல்லதாக சொல்லிட்டாருண்ணா. நல்லா சொல்லிட்டாருண்ணா. எமோஷ்னலாக கரெக்டாக தான் இருக்குண்ணா. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணிட்டாருண்ணா. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டாருண்ணா. அவனை சூப்பரான பர்ஃபார்மர்ண்ணா அவரு. நல்லா தான் இருந்துச்சு. அவங்க அப்பாக்காக நடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி நலத்துக்காக தான் எடுத்திருக்காங்க. எப்படி அதை பேஸ் பண்ணி எப்படி இந்த லோன்லாம் எப்படி வாங்கக்கூடாது, எப்படி தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் கேட்டிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு மூவி. போரில் எதுவும் அடிக்கல, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. அவங்களது அதிகமாக காட்டல, பட் நல்லா ஓகே. அது ஃபுல்லாக தனுஷை பற்றி தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டாக ஒரு பிஜிஎம் வரும் அவங்க ராபரி பண்ணும்போது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க தெரியாதவங்க மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லலாம், அதை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு லோன் வாங்கலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தால் இருந்துச்சு. ஓகே தான். ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்தது. தனுஷ் ஆக்டிங் லோன் கட்டி ஏமாறக்கூடாதுன்றது தான் மூவியில் முக்கியமாக சொல்கிறாங்க. தனுஷ் படம் பார்க்கலாம். வில்லேஜ் அவங்களுக்காக தான் எடுத்திருக்காங்க படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வார்டுன்ற வைப்லேயே இருந்துச்சு. அது நிஜமாவே ஒரு கூடுதல் பலம்னு சொல்லிக்கலாம். பேங்க் ரிலேட்டட் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கு ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஒரு டெட்லைன் இருக்கும் படத்தில், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், எப்படி அதெல்லாம் டீல் பண்ணுறாங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காகவே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிக்க. தனுஷ் சார் தாண்டி இல்லை பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து வர்சடைலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ரவிக்குமார் சாருக்கு அவார்டு கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா யூஸ்வலாக அவரை பார்த்துருப்போம் ஒரு மாதிரி, இல்லை டோட்டலாக வேறு மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து ஒரு விஷயம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்பவே கன்வின்சிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட போஸ்டர். அண்ட் ஜெயராம் சார் மென்ஷன் பண்ணி ஆகணும். அன்அப்பாலஜிட்டிக்கான வில்லன் கேரக்டர் தான், பட் ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு. அவங்க கொடுக்கப்பட்ட லிமிடெட் ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் தான், பட் கொடுக்கப்பட்ட சினாரியோஸில் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன், ஒரு லெங்தி ஷாட் இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூடுதல் பலம்னு சொல்லி இப்போ அது ஒவ்வொரு அந்த கிரிப்பிங்கான சினாரியோஸ்க்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் வாய்ஸில் வர சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது போர்த்தொழில் ஒரு சிட்டி பேஸ்டு ஒரு இது முன்னாடி ஒர்க்ஸ் வந்து ஒரு சிட்டி பேஸ்டு ஒரு த்ரில்லர். இது வந்து வில்லேஜ் சைட் சம்மர் டைமில் ரிலீஸ் பண்ணனால ஃபேமிலியோட ஒரு ஹாலிடே போகிற மாதிரி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக அது த்ரில்லர் அந்த மாதிரி மோடு தான். அதில் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணது வந்து ஒரு பீக் ஆஃப் பிரில்லியன்ஸ்னு சொல்லிப்பேன். மூவி நல்லா இருந்துச்சு சார். இந்த கிராமத்து படத்தில் லோன் வாங்கி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க நல்லா. விக்னேஷ் ராஜா சூப்பராக பண்ணியிருக்காரு படம். ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு மூவி, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா. தனுஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே சூப்பர் தான். பட் என்ன இந்த அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தேன். ஆனால் இதில் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். நம்ம எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் சூப்பர் இருக்கு சார். ஓகே, பார்க்கலாம் சார், நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியாக வந்து பார்த்தா நல்ல மூவி இது. நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கதை சூப்பராக இருந்துச்சு. படம் பரவாயில்லண்ணா, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பேங்க்ல போயிட்டு படத்தெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதை பற்றி மட்டும்தான் முழுக்க அந்த மாதிரி வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. ஓகே தான், ஆக்டிங் ஓகே. ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்கலாம், ரொம்ப இதுலாம் இல்லை. அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு, கொஞ்சம் கதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஹீரோயினி சீனே ரொம்ப இல்லை, அந்த ஒரே ஒரு சாங்கில் மட்டும்தான் வராங்க. அவங்க ஆக்டிங் அவ்வளோ வெளியே வரல, அதனால் அவங்களுக்கு ஆனால் ஓகேவாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லோரும் ஓகேவாக பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு கருத்தான படம் தான், ஆனால் ரொம்ப ஹைப் தர அளவுக்கு இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, படம் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கான்செப்ட் வந்து விவசாயம் தான். விவசாயத்தை பற்றி பேங்க்கில் லோன் வாங்குறாங்களா அவங்கள பற்றி தான். தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் சூப்பராக இருக்கு. படம் விவசாயிக்காக தான் எடுத்திருக்காங்க. அதை லோன் வாங்கி கஷ்டப்படுறாங்களா, பேங்க்கில் ஏமாத்துறாங்களே, அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்க. நல்ல டேரக்ட், நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. டிஎஸ்பி ரோல் பண்ணிக்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறார். அவரோட அது பேர் என்னே தெரில, அதான் அவர் பேர் வெஞ்சனாமூடு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறார், நல்லா அவருக்கேற்ற ரோல். அதே மாதிரி தனுஷ் சாரும் ஓகே. ஆனால் படம் பார்க்குறவங்க எப்படி பார்ப்பான்னு தெரில. அதான் அந்த பேங்க்கோட இதை பற்றி சொல்கிறாங்க, கொஞ்சம் இதாக விவரமாக இருக்குன்னு. அவங்களோட கடமையை ஓகே பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி தான் இருக்குன்னு ஒரு அதை தனிப்பட்ட மனிதோட அதை கருத்துக்கு சரியாக தெரியல, விளக்கம் தெரியல.
எனக்கு அந்த அளவுக்கு பேச சக்தி இல்லை. இதே பேசுறது எல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன மச்சான் அங்கே பேசுனியா அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணுவாங்க. எங்கே போனால் என்ன பாய் அப்படி பேசுனியா அப்படின்வாங்க. அதனால் இப்போ பேச்சு வரல. அட்டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீட்டிங் நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே ஓவரால் குட். தனுஷ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான். பிஜிஎம்லாம் ஓகே, அவனை ஃபைட்டிங்லாம் செம்ம பண்ணிட்டாருண்ணா, நல்லா இருக்கு. ஆமாம் அது கான்செப்ட்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது சூப்பராக இருக்குண்ணா, கான்செப்ட் சூப்பர். பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருக்கு படம். டெஃபினெட்லி எல்லோரும் பாருங்கள். கான்செப்ட்லாம் புதுசுலாம் இல்லை, அந்த கான்செப்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் எல்லோரும் வந்து தியேட்டரில் தான் பாருங்கள். எங்கே பார்க்காத தியேட்டரில் மட்டுமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அண்ணா கேன்கர்ண்ணா சூப்பராக பண்ணிட்டாருண்ணா. அவனை மாமா செம்ம பண்ணிட்டாருண்ணா அவரை. ரவிக்குமார்லாம் நல்லா பண்ணிட்டாருண்ணா. செகண்ட் ஹாஃப் சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லாயிருக்கும் படம். அந்த செகண்ட் ஹாஃப்லாம் த்ரில்லிங்காக எங்கேஜிங்காக போகும் படம், நல்லாயிருக்கு. அவனுக்குலாம் அந்த ஸ்கோப் இல்லைண்ணா, அந்த கேரக்டரு ஸ்கோப்லாம் இல்லை அவருக்கு. வித்தியாசம் என்ன, அந்த அவன் கேரக்டர் அந்த அளவுக்குள்ள ஸ்கூப் இல்லை. பட் இருக்கிறது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டாரு. ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா, நல்லாயிருக்கு படம்.